குரங்குகள் இறந்து போறது அதுக்கு முன்னமே தெரிஞ்சிரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? குரங்குகளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்காமாம். ஒரு குரங்கு தான் இறந்து போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே அந்த குரங்கானது எந்த குரங்குகள் கூடயும் இருக்காம தனியா போய் கரையான் புத்துக்கு அருகில உக்காந்துக்குமாமாம். உக்காந்துட்டு சாப்பாடு, தண்ணீன்னு உணவு ஆதாரங்கள் எதுவுமே எடுத்துக்காம வெறும் அமைதியா மட்டும் இருக்குமாமாம். இப்படி அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது கரையான்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிரோடு இருக்கக்கூடிய குரங்குகளின் உடல்ல ஏறி அந்த உடல்களை அரிக்க தொடங்குமாம். கிட்டத்தட்ட 1 வாரம் உணவில்லாம இருந்ததுக்கு பிறகு அந்த குரங்கானது தன்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சம் இழக்க தொடங்கும். எதற்காக குரங்குகள் சாகும்போது யாருக்கும் தொந்தரவு பண்ணாம எந்த விலங்குகளுக்கும் இடையூறு செய்யாமல் தனியா போய் இறந்து இறக்குது? எதற்காக தன் உடலை கரையான்களுக்கு அது அன்பளிப்பா அளிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து புராணம் படி இது ராமர் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றாங்க. குரங்குகள் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரின் இன்னொரு வடிவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குரங்குகளுக்கு தனக்கு ராமர் பாலம் கட்டியதற்கு உதவியதற்காக ராமர் ஒரு வரம் கொடுத்தாராமா. அதன்படி குரங்குகள் இறந்து போகும்போது அது யாருக்கும் தெரியாம தான் இறந்து போகுமாமா. உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, நீங்க குரங்குகள் இறந்ததை அதிகமா பார்த்துருக்கீங்களா? குரங்குகள் சுத்தக்கூடிய எத்தனையோ இடங்களை நம்ம பார்த்துருப்போம், கோயில்களில் பார்த்துருப்போம். ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே குரங்குகள் இறந்து போன நிலையில நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா குரங்குகள் ஒன்று இறந்து போகுதுன்னு சொன்னாலே அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருமாமா. ஒருவேளை குரங்குகளானது நம்மளை மாதிரி மனிதர்கள் செய்யக்கூடிய ஆக்சிடென்டால இறந்துச்சு அப்படின்னு சொன்னா, இறந்து போன அந்த குரங்கின் உடலை மற்ற குரங்குகள் எல்லாமே சேர்ந்து இழுத்துட்டு போய் கரையான் புத்து பக்கத்துல போட்டுருமாமா. ஸோ எண்ட் ஆஃப் தி டே கரையான் புத்துக்களுக்கு குரங்குகள் இரையாகிறது அப்படிங்கிறது வழக்கமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் நம்ம இறந்து போன குரங்குகளை பார்க்கறதே இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்றாங்க. இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பை.